Hi friends, welcome to XZMFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera Task Alpha 1800 மிஷின்ல லென்த் ஆதார் கார்டு எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லென்த் ஆதார் கார்டு மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல ஐடி கார்டு எடுக்கணும் அப்படினாலும் சேம் ஆப்ஷன் தான். சோ ஒரே ஆப்ஷன்ல நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போறோம். நான் சொல்ல போற ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நீங்க வந்து உங்களோட மிஷின்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களால லென்த் ஆதார் கார்டு பக்கத்துல எடுக்க முடியும், ஐடி கார்டு வந்து பக்கத்துல எடுக்க முடியும். சோ இந்த ஆப்ஷன் எல்லாமே ஒரே ப்ரோக்ராம்லயே நான் இப்ப சொல்ல போறேன். இந்த வீடியோல ஒரு 3 விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கு போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எப்படி ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்றோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா பேப்பரை எந்த டைரக்ஷன்ல வைக்கிறோம் அப்படின்றது தான் செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஐடி கார்டை எப்படி பிளேஸ் பண்றோம் அப்படின்றது தான் தேர்ட் விஷயம். சோ இந்த 3 விஷயமே கரெக்டா கவனிங்க. இந்த 3 விஷயமே கரெக்டா இருந்தா மட்டும் தான் உங்களால பெர்ஃபெக்ட்டா அவுட்புட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துலயே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபங்க்ஷன் மெனுல போனீங்க அப்படின்னா ஒரிஜினல் சைஸ் இருக்கும். அந்த ஒரிஜினல் சைஸ்ல A5 A5R டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட். சோ நம்ம வந்து A5 லேண்ட்ஸ்கேப்ல செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் செலக்ஷன் போங்க. பேப்பர் செலக்ஷன்ல எம்பி ட்ரே செலக்ட் பண்ணுங்க. எம்பி ட்ரேல பேப்பர் சைஸ் வந்து A4 அப்படின்னு செலக்ட் பண்றேங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ A4 செலக்ட் பண்ணுங்க. பட் பேப்பர் வைக்கிறப்போ நம்ம மாத்தி வைக்க போறோம். சோ நான் அதை பின்னாடி சொல்றேன். இந்த டயக்ராம் பாத்துக்கோங்க. இதே மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து பிளைன் பேப்பர்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆப்ஷனில் போய்ட்டு 2-in-1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான செட்டிங்ஸ். இந்த 3 செட்டிங்ஸ் பண்ணாலே இந்த ஐடி கார்டை வந்து நம்மளால தாராளமாக எடுத்துட முடியும். லைட் அண்ட் டார்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜூம் வந்து நோ ப்ராப்ளம், ஏன்னா A5 to A4 தான் பண்ணுறோம். ஸோ தட் 100% தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 90% 95% வச்சுக்கலாம். பட் 100% வச்சாலே பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி பேப்பரை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னல. சோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து பைபாஸ் ஸ்டைல A4 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். A4 போர்ட்ரேட்ல செலக்ட் பண்ணிருப்போம். பட் A4 போர்ட்ரேட்ல நம்ம வச்சா நம்மளுக்கு கரெக்டா வராது. A4 லேண்ட்ஸ்கேப்ல வைக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் லேண்ட்ஸ்கேப். சோ A4R தான் வைக்கணும் நம்ம. ஆனா செட்டிங் வந்து A4ல வச்சிருப்போம். பட் பேப்பர் வந்து A4Rல வச்சிருக்கோம். சோ இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம். சோ இப்போ ப்ரோக்ராமுக்குள்ள போனீங்க அப்படின்னா 1 2 இந்த மாதிரி நிறைய இருக்கும். சோ 1லயே எனக்கு காலியா தான் இருக்கு. சோ 1ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதுல ஃப்ரீ இருக்கோ அதுல போயிட்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கேட்கும். நேம் வந்து ஆதார் ஐடி அப்படின்னு செலக்ட் பண்ணிடுறேன் நான். பிகாஸ் ஆதார் எடுக்கலாம், ஐடி எடுக்கலாம். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. ஸோ இப்போ போய் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரீகால் பண்ணீங்க அப்படின்னா எல்லா செட்டிங்ஸுமே வந்துடும். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து ஐடி கார்டை எங்க வைக்கிறது, அதாவது ஆதார் கார்டை எங்க வைக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்த்துடலாம். ஸோ உங்க கிளாஸ்லயும் இந்த A5 அப்படின்ற ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்குக்கு கீழே வராம பார்த்துக்கோங்க. உங்க லென்த் ஆதார் கார்டை கரெக்டா அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க வந்து பிளேட்டனை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சைட் ஸ்கேன் ஆயிடும். ஸோ செகண்ட் சைட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். கரெக்டாக பாருங்க. ஸோ செகண்ட் சைட் ஸ்கேன் பண்ணுறப்போ நீங்கள் பேக் சைட் ஆஃப் த ஆதார் கார்டை வந்து திருப்பியும் அதே இடத்துல வைக்காம கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க. நார்மல் காப்பி எடுக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த ஆரோ மார்க்கெட்டை வைப்பீங்களோ அதே மாதிரி அந்த ஆரோ மார்க்கெட்டே பேக் சைட் ஆதார் கார்டை வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பக்கத்தில் லென்த் ஆதார் கார்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இதே செட்டிங்கை வச்சு நான் ஐடி கார்டை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஐடி கார்டு எங்கே வைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தேர்ட் பாயிண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஐடி கார்டு வந்து கரெக்டாக A5க்கு கீழே வரக்கூடாது. பட் A5குள்ளே தான் இருக்கணும். கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. மேலே ஏற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த பேப்பரில் வந்துடும். ஸோ கொஞ்சம் சென்டர் ஆஃப் த பேப்பரில் வந்தால் தான் உங்களுக்கும் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் வைக்கிற மாதிரியே அழகாக கீழே இறக்கி கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு
அண்ட் தென் செகண்ட் சைடை ஸ்கேன் பண்ணுறப்போ சேம் தான் ஆதார் கார்டுக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த ஐடி கார்டை அப்படியே எடுத்து திருப்பி அதே ஸ்ட்ரைட் லைன்லேயே அந்த சைடில் வச்சிருங்க. ஓகேங்களா, வச்சுட்டு நீங்கள் வந்து பிளேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் பர்ஃபெக்டாக வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நான் இந்த கீழே இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக தான் நான் மேலே கேப் கொடுத்துருக்கேன். இதனால தான் நான் வந்து கொஞ்சம் இறக்கி வச்சேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரொம்ப மேலே தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸே இருக்காது. நார்மல் ஐடி கார்டு வந்து ரொம்ப பேப்பரோட கார்னருக்கு போயிடும். ஸோ தட் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லென்த் ஆதார் கார்டும் ஐடி கார்டும் ஒரே ஆப்ஷனில் நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது சின்ன டவுட் இருந்தால் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், டீச்சிங் இஸ் த ராயல் வே டு லேர்ன். பை பை, see you friends.